பாடலாசிரியர் ஸ்நேகனோட மனைவி இப்போ ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்க ஐசியூக்குள்ளே போகிற மாதிரியான சில வீடியோஸை அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான பாடலாசிரியராக இருக்கக்கூடிய ஸ்நேகனுக்கும் அவங்களோட மனைவி கன்னிகாவுக்கும் கடந்த ஜனவரி 25 இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. இந்த நிலையில் அவங்கள பற்றியான அவங்க குழந்தைகளை பற்றியான பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்நேகனை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு அப்புறம் தன்னோட மனைவி கன்னிகா தான் உலகம் அப்படிங்கிற வாழ்ந்திருக்காரு. இப்போ அதுக்கு அடுத்ததாக இரட்டிப்பு சந்தோஷமாக இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்து அவரை சந்தோஷத்தோட உச்சியிலே உட்கார வச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவை போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கும் ஒரு படி மேலே போய் இவங்க 2 பேருமே கன்னிகாவோட அந்த ப்ரெக்னன்சி டெலிவரி டைமுக்கு அவங்க போகிறாங்கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு, அப்போ நடந்த சில விஷயங்களை ஒரு மொமெண்ட்ஸாக கேப்சர் பண்ணி அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கன்னிகாவுக்கு அந்த டெலிவரி டைம் வந்துருச்சுல, அந்த நேரத்தில் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கடவுள்கிட்டையும் அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கன்னிகா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரியும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க அந்த டெலிவரிக்கான உடையெல்லாம் மாற்றி அந்த ஸ்ட்ரக்சரில் படுத்துட்டு அவங்க ஐசியூக்குள்ளே போகிற மாதிரியும், அந்த நேரத்தில் ஸ்நேகன் வெளில பயங்கரமாக ஒரு சோகத்தோடு காத்துட்ருக்க மாதிரியும், ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கிற மாதிரியும், கடைசியாக அவங்களோட 2 பெண் குழந்தைங்களையும் டெலிவரிக்கு அப்புறமா எடுத்து வந்து கொடுக்குற வீடியோஸை அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் கன்னிகா அப்புறம் ஸ்நேகன் இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரோபோ சங்கரோட ஃபேமிலியும் டெலிவரி அப்போ அந்த குழந்தைய எந்த அளவுக்கு கையில் ஏந்தினாங்க அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ ஸ்நேகன் இரட்டிப்பு சந்தோஷத்தோட 2 பெண் குழந்தைகள் பிறந்த சந்தோஷத்தை அந்த 2 குழந்தைகளையும் கையில் ஏந்தி நிற்கிற வீடியோவை அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் கன்னிகாவும் ஸ்நேகனும் ஒரே மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த ஐசியூக்குள்ளே கன்னிகா போனாங்கல்ல, அந்த நேரத்தில் ஸ்நேகன் எந்த அளவுக்கு எமோஷ்னலாக ஒரு பயத்தோட பதத்தோட இருந்தார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. ஸ்நேகனை பொறுத்த வரைக்கும் கடந்த 2000 வருஷம் அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட சொந்த ஊருக்கு இப்போ வரைக்கும் அவர் போகவே இல்லையா. ஏன்னு கேட்டதுக்கு, அம்மா இல்லாத ஊருக்கோ அம்மா இல்லாத வீட்டுக்கோ போகிறதுக்கு அங்கே காலடி எடுத்து வைக்கிறத எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவாராம். ஆனால் இப்போ தாயே எந்தன் மகளாகவும் மகளே எந்தன் தாயாகவும் பிறந்திருக்காங்கன்னு ஒரு கேப்ஷன் போட்டிருக்காருல்ல. இதுக்கப்புறம் தான் ஸ்நேகனோட மனைவி கன்னிகா ஸ்நேகன்கிட்ட சில விஷயங்களை கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போகலை, இப்போ உங்கள் அம்மாவே குழந்தைங்களாம் வந்து பிறந்திருக்காங்க, இதை விட ஒரு சந்தோஷம் என்ன நமக்கு வேணும்? இந்த குழந்தைங்களை நம்ம எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மா வாழ்ந்த உங்கள் அப்பா வாழ்ந்த அந்த வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்களை எமோஷனலாக வந்து கன்னிகா வந்து பேசியிருக்காங்களாம். கடந்த பல வருஷமாக ஒரு வைராக்கியத்தோட தான் சொந்த ஊருக்கும் சொந்த வீட்டுக்கும் போகாத ஸ்நேகன் இன்னைக்கு கூடிய சீக்கிரம் தன்னோட 2 குழந்தைகளையும் கூட்டுக்கிட்டு தான் மனைவியோட சொந்த ஊருக்கு போக போகிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.